இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலாக்கா தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சு. அமீருடீன் அன்வார் சந்திப்பை உறுதிப்படுத்தினார் ஃபாமி. மலாக்கா மாநில தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக பக்கத்தான் ஹரப்பானும் பரிசான் நேஷனலும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குநர் டத்தோசரி அமீருடீன் ஷாரி கூட்டணி தலைவர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமை நேற்று சந்தித்ததை தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோசரி ஃபாமி ஃபட்சில் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அந்த சந்திப்பில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது குறித்து தனக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். கடந்த ஒரு சில நாட்களாக கூட்டணி தலைவர்கள் மத்தியில் பல சந்திப்புகளும் ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாகவும் ஃபாமி தெரிவித்தார். இதனிடையே மலாக்கா தேர்தலில் பரிசான் நேஷனலுடன் இணைந்து செயல்படுவது குறித்து பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் குழு ஆராயும் என அன்வார் ஏற்கனவே கூறியிருந்தார். அந்த குழுவுக்கு பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குநர் என்ற முறையில் அமீருடீன் ஷாரி தலைமை வகிப்பதுடன் உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் செயலாளராக உள்ளார். மலாக்கா தேர்தலை முன்னிட்டு பரிசான் நேஷனல் உடனான ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமீருடீன் அன்வார் சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் புதிய கவனத்தை ஈர்த்துள்ளது. 14 வயது மாணவி ஜி கேஷியா நிஷா உயிரிழந்த சம்பவத்தில் தனது மகள் பள்ளியில் பகடிவதை செய்யப்பட்டதை அறிந்திருந்ததாகவும் தற்போது மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே தனது ஒரே கோரிக்கை என்றும் தாயார் கஸ்தூரி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு தாயாரின் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி தரப்போவதாக கேஷியா கூறியிருந்தார். அந்த பரிசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியதை நினைவு கூர்ந்த கஸ்தூரி அது தனது மகள் விட்டு சென்ற கடைசி நினைவுகளில் ஒன்றாக மாறிவிட்டதாக கண்ணீருடன் தெரிவித்தார். நடிகையாகி பிரபலமாக வேண்டும் என்ற கனவும் மகளுக்கு இருந்ததாக அவர் கூறினார். ஆனால் இப்படிப்பட்ட துயரமான முறையில் தனது மகளின் பெயர் அனைவராலும் அறியப்படும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். தனது மகள் அனுபவித்த மன அழுத்தம் மற்றும் பகடிவதை குறித்து தாயார் மகள் இடையிலான உரையாடல்களின் மூலம் அறிந்திருந்ததாகவும் கஸ்தூரி கூறினார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 92 சாட்சிகளிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். பகடிவதை குற்றம் தொடர்பான குற்றவியல் சட்டத்தின் 507B பிரிவின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோஃபாடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத்ரஜயா சதுக்கத்தில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய தின கொண்டாட்டத்தில் ஜொஹூர் மாநிலத்தின் அஸ்கார் திம்பாலான் சத்திய நகரி ஜொஹூர் எனும் JMF துணை ராணுவ படை முதல் முறையாக பங்கேற்கிறது. இந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்றாக இது அமையும் என தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோசரி ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். 100 வீரர்களையும் படை உபகரணங்களையும் கொண்ட JMF அணிவகுப்பு இந்த ஆண்டின் கொண்டாட்டத்திற்கு புதிய வண்ணம் சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் கடந்த ஆண்டுகளைப் போல ராணுவ மற்றும் போலீஸ் வாகனங்கள் அணிவகுப்பு பாதையோரத்தில் நிலையாக காட்சிப்படுத்தப்படாது. மாறாக பொதுமக்கள் அருகில் சென்று பார்வையிடும் வகையில் அவை புத்ரஜயாவில் உள்ள மோனுமென்ட் அல் அஃபாரு பகுதியில் அமைக்கப்படும். இதனிடையே தேசிய தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தற்போது 70 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். அதே வேளையில் மனித கிராபிக் நிகழ்ச்சிக்காக ஸ்லாங்கூரை சேர்ந்த 36 பள்ளிகளின் 1500 மாணவர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங்குடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோசரி ஃபாமி மேற்கண்டவாறு கூறினார். மலேசிய ஹாக்கி உலகின் புகழ்பெற்ற முன்னாள் நட்சத்திர வீரரும் பயிற்சியாளருமான சர்ஜித் சிங் தனது 63வது வயதில் காலமானார். கடுமையான உடல்நல பிரச்சனையால் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று இரவு மருத்துவமனையில் உயிரிழந்தார். 1984இல் லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் 1992இல் பார்சிலோனா ஒலிம்பிக் போட்டிகளில் மலேசியாவை பிரதிநிதித்த சர்ஜித் சிங் தேசிய அணியின் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றினார். விளையாட்டு வாழ்க்கைக்கு பின்னரும் தேசிய ஹாக்கி அணியின் பயிற்றுனராக இருந்து மலேசிய ஹாக்கி வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களித்தார். மலேசிய ஹாக்கிக்கு அளப்பரிய சேவை செய்த சர்ஜித் சிங்கின் மறைவு விளையாட்டு உலகிற்கு பேரிழப்பாக கருதப்படுகிறது.
ஜொஹோர் லிங்கடுவ நெடுஞ்சாலையில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்துக்காக சாலையை மூடிய சம்பவத்தில் சமூக ஊடக பிரபலம் ஒருவர் உட்பட 8 பேர் 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 26 முதல் 45 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குலாய் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. கடந்த சனிக்கிழமை காலை ஜொஹூர் சனாய் உத்தாரா டோல் சாவடி முதல் ஜொஹூர் பிரீமியம் அவுட்லெட் பகுதி வரை சிலர் நெடுஞ்சாலையை மறித்து 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபட வழிவகுத்ததாக கூறப்படுகிறது. 33 வினாடிகள் கொண்ட அந்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து போலீசார் 8 பேரையும் கைது செய்தனர். பந்தயம் முடிந்ததும் பட்டாசு வெடித்து கொண்டாடிய காட்சிகளும் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது. சர்ச்சைக்குரிய கருத்துகளால் கவனம் பெற்ற பேராசிரியர் டாக்டர் சொலிஹா யாக்கூப் மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகமான UIAM தம்மை பணி நீக்கம் செய்ததை எதிர்த்து தொழில்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளார். கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் தமது சேவை நிறுத்தப்பட்டதாக UIAM அறிவித்திருந்தது. ஆனால் வெறும் 24 மணி நேரத்திற்குள் தாம் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யக்கூட தமக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் சொலேஹா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 6 மாத சம்பளத்துக்கு சமமான இழப்பீட்டை வழங்க UIAM முன்வந்த போதும் அதனை தாம் நிராகரித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ரோமேனியர்களுக்கு கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை கற்றுத்தந்தவர்கள் மலாய்க்காரர்கள் என்றும் குங்ஃபு தற்காப்பு கலை பயிற்சியையும் மலாய்க்காரர்களே கற்றுக் கொடுத்தனர் என்றும் சொலேஹா தெரிவித்திருந்த கருத்துகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. சிலாங்கூர் தஞ்சோங்காராங் பத்துதுஜோ பகுதியில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் வளைவு ஒன்றில் டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் சுமார் 2 மணி நேரம் லாரிக்குள் சிக்கி தவித்தார். பயன்படுத்தப்பட்ட கருப்பு எண்ணெயை ஏற்றி சென்ற டேங்கர் லாரி சாலையை விட்டு விலகி கவிழ்ந்ததாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அதிகாலை 12:58 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து தஞ்சோங்காராங் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 7 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட 30 வயது மதிக்கத்தக்க ஓட்டுநர் நீண்ட நேர மீட்பு நடவடிக்கைக்கு பிறகு அதிகாலை 2:51 மணி அளவில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.